ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீடியா பிளாக் லெவலில் எபிசோட் 32 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இவனா அந்த நியான் வில்லேஜுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறது இந்த பிளாக் புல்ஸ் தான். டேய், இன்ஃபார்ம் பண்ணியாடா. இவங்களை அலர்ட் பண்ணி ஏன் இன்னும் இப்படி இருக்காங்க? என்னாச்சு இவங்களுக்கு? இங்கே இந்த வந்து மிட்நைட்ல இவங்க எல்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? இவங்கள புரிஞ்சுக்கவே முடியலையே. உள்ள போய் பாரு, தெரியும். ஐயோ, பெருசா நினைச்சுன்னு பாரு. குழந்தைங்கடா அவங்களாம். யாராவது உள்ள இருக்கீங்களா? நீயாவது போய் இந்த உலகத்துக்கு சொல்றா, இவங்களாம் குழந்தைங்க, நீங்கள பார்த்து பயப்படாதீங்க. இழிஞ்சிச்சு. ஓகே, யாரும் இங்க இல்ல. இதையே காரணமா காட்டி நான் எஸ்கேப் ஆயிடுறேன். அட பாவி, ரொம்ப பயமா வேற இருக்கு. ஒருவேளை பிளாக் புல்ஸ் நான் இங்க வரத பார்த்து பயந்து ஓடிட்டாங்களோ? ஓஹோ, இதுக்கு பதிலா அந்த ப்ளூ ரோஸ் நைட்ஸ போய் பாத்திருந்தா அழகான பொண்ணுங்களை நாங்க பாத்திருக்க முடியும். சரி, பொம்பளை சொத்திலே இருக்கிறானுங்க. பங்களா விட்டு நான் கிளம்புறேன். ஓகே, நான் அப்புறமா. இன்னைக்கு நிலா ரொம்பவே அழகா இருக்கு தெரியுமா? என்னோட பேரு கார்டன். நீ என்ன டோனின்னு கூட கூப்பிடலாம். ஒருத்தனும் ஒரு ரகண்டாங்க. வேண்டாம், நான் உன்கிட்ட பேச விரும்பல. என்ன விட்டுரு ப்ளீஸ். என்னோட பேரு செக்கி ப்ரோனாசா தானே. உன்கிட்ட இருக்க பவர் என்னன்னு கூட எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். ஐயோ, என்ன இப்படி இருக்கான்? இவன் கண்ணை பார்த்தாலே தெரியுது. இவன் கிட்ட சிக்கனா நம்மள கண்டமாக்கிடுவான். ஃபாலோ பண்றதுல இருந்து இவனும் நல்லா அனலைஸ் பண்ணிருக்கான். ஏன் இப்படி பயப்படுற? கொஞ்சம் டீ குடிக்கிறியா? வேண்டாம், பின்னாடி போ. சொன்னா கேளு. என்ன கொன்னுவாங்க. ஏன் பயப்படுறோம்? பேச வேண்டியதானே. ஐயோ, அதுக்கு மேல ஐயோ, இன்னொருத்தர் பயங்கரமா இருக்கானே. முதல்ல நான் கேட்க போகணும். யாரா நீங்க? கொஞ்சமாவது குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சேன். எவனோ ஒருத்தன் ஆஹாஹான்னு வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கான். ஆமா, உனக்கு இப்ப என்ன டைம் ஆகுதுன்னு தெரியுமா? இவர்தான் பிளாக் புல்ஸோட கேப்டன். ஐயா, என்ன மன்னிச்சிருங்க சார், இந்த நேரத்துல உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. உங்க ஸ்குவாட சேர்ந்தவங்க தான் ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. யார் நீன்னு சொல்லு. ஏய், என்னோட பார் டேபிள் எடுத்துட்டு போலாம் தானே நீங்க வந்திருக்க. இது பார் டேபா? சார், நானும் மேஜிக் நைட்ஸ் சேர்ந்தவன் தான். புரிஞ்சுக்கோங்க. எந்த மேஜிக் நைட் பாரையும் நான் இங்க நடத்தல. இல்ல சார், நியான் வில்லேஜுக்கு நீங்க போகணும். நியோன்ல நான் ஏற்கனவே பே பண்ணிட்டேன். ஆஹா, நீங்க பே பண்றத முதல்ல விடுங்க சார். 2 வாட்டி பே பண்ண சொல்லி கேப்பியாடா நீ? ஐயோ, பேச விட மாட்டாரு. ஐயோ, என்னது இது? இந்த ஸ்குவாடுக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் எல்லாரும் இப்படி இருக்காங்க? வாய்ப்பு கிடைச்சப்பே ஒழுங்கா ப்ளூ ரோஸ் நைட்ஸ போய் பாத்துருக்கலாம். இங்க வந்ததே தப்பு. இவங்களுக்கு புரிய வச்சு இவங்க வந்து விடிஞ்சா அதே முடிச்சிருவான்னு நினைக்கிறேன். ஏய், என்னடா வேடிக்கை பாக்குற? என்னைய அவன் அடிச்சிட்டான்டா. வேலைக்கு ஆகலையே. எவ்வளவு பட்டவளை திறந்த மாட்டீங்கல்ல? மிரர் மேஜிக், ரிஃப்ளெக்டர் ஃப்ரை. அது ஒண்ணுதான் அவனுக்கு தெரியும் போல. எல்லாம் முடிஞ்சதுல. இப்ப நீ சாகணும். என்ன தைரியம் உனக்கு? வேண்டாம், இங்க இருந்து என்ன விட்டு ஒழுங்கா போயிடு. ஸ்னோ பைண்டிங் மேஜிக், சோல் அன்லாக். இப்ப நீ கிட்ட மாட்டிக்கிட்ட. என்ன நீ காப்பாத்துவியா? மாதிரி முன்னாடி சீன் பொண்ணு நினைச்சா அது நடக்காதுரா. அந்த முட்டாள்தனத்தை முதல்ல விட்டு தொலை. நீ வாய மூடி. எனக்கு என்ன பண்ணணும்னு நல்லா தெரியும். இதை நானே பாத்துக்கிறேன். டேய், உன் பின்னாடி பாருடா. எப்படி இவங்க 2 பேரா இருக்காங்க? இதுதான் மிரர் மேஜிக், ரியல் டபுள். என்னோட மிரர் டபுள் இந்த மிரர் வேர்ல்டுக்குள்ள இருந்து க்ளோன் ஆகி வெளியே வருவான். அவனை வச்சு நான் இதை செய்வேன். நீ ஸ்னோ மேஜிக்கை போட்டு என்ன பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றதுக்கு முன்னாடியே நான் இந்த மேஜிக்கை போட்டேன். இது கூல்.
உண்மையாவே இந்த மேஜிக் ஆசமா இருக்கு கோஷ். இந்த சின்ன பையனுக்கு ரொம்ப பிரமாதமான மேஜிக் பவர் இருக்கு. எவ்வளவு பெரிய ஏரியாலயும் இவனால ஸ்னோஃபால் வர வைக்க முடியுது. அதே மாதிரி கோஷோட பவர் Yes, அற்புதமா பண்றான். இருக்கு. மேஜிக்கோட சண்டை போட வரும்போது கவனமா பண்ணா இவன் பெரிய ஆள் ஆவான். இவன் உண்மையாவே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. அவன் பர்சனாலிட்டி மட்டும் அவன் கண்டிப்பா மாத்திக்கணும். டேய் எந்திரிச்சு சண்டை போடுறா. என்ன பழக்கம் இது? என்ன காப்பாத்துவேன்னு பார்த்தா அடச்சே என்னால அசைய முடியல. இங்க ஏதோ பிரச்சனை இருக்கு. அதேதான் நான் இதை ட்ரை பண்ணி இருக்கணும். இவ்வளவு மோசமான விஷயத்தை எப்படி பண்ண உனக்கு மனசு வந்தது? குழந்தைகளோட மேஜிக்க திருடி இருக்க. உன் மேஜிக்க வேற யாராவது எடுத்தா என்ன ஆகும்னு யோசிச்சிருக்கியா? நான் இதுக்கடா இதை நினைச்சு வருத்தப்படணும். டம்மி ஒருத்தர் ஒரு மேஜிக்கை இழந்தாலோ இல்ல அதனால இறந்து போனாலோ நான் இதுக்கடா வருத்தப்படணும். ஓடு முடியுது. தைரியம் உனக்கு? வேண்டாம் நிறுத்து. ஓ செத்துருப்போம். இந்த அடியெல்லாம் உனக்கு பெரிய வலிய கொடுக்கவே கொடுக்காது. இதை விட பெரிய வலிய நான் உனக்கு கொடுக்கறேன். போதும் சொல்றத கேளு நிறுத்து. இவன் கிட்ட எல்லாம் உன்னோட எனர்ஜிய வேஸ்ட் ஆக்காத. இவன் அந்த அளவுக்கு எல்லாம் ஒர்த்தே இல்ல. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த குழந்தைங்களை பாதுகாக்கணும். ஏய் அவங்க மேஜிக்கெல்லாம் திருப்பி கொடுக்க என்ன பண்ணணும்னு பண்ண சொல்லு. முடியுமா? கண்டிப்பா நான் உனக்கு சொல்லிடுறேன். என்ன எது பண்ணிடாத. எது பண்ணது சீக்கிரம் சொல்லு, நேரம் இல்ல. அவனை நம்பாது. அவன் ரொம்ப மோசமானவன். உன்னோட ஸ்வாட வச்சு அந்த ஸ்பெல்ல பிரேக் பண்ணு. குழந்தைங்களை காப்பாத்தணும். உனக்கு புரியுதா? இதுக்கப்புறமா அது கொஞ்சம் சீரியஸா இருங்க. என்ன நீங்க கட்டி போடலன்னா நான் உங்களுக்கு உதவி பண்ணிருப்பேன். பிலிப்பா நம்பாது. பச்சோந்தி மட் மேஜிக் மட் மேன். என்னடா பண்ற? ஓ ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் ஜெயஜன் தாத்தாலாம் வந்துட்டு போயிட்டாரு. இங்க வாங்க வாங்க. எல்லா குழந்தைங்களும் ஒன்னா வாங்க. ஒரு பிரச்சனையும் இல்ல லோகா, எல்லாமே சரியாயிடும். ஏய் கிழவி, என் தங்கச்சோட கையை எல்லாத்தையும் ஆறவை. நீ கேக்கலனாலும் நான் இத பண்ணதா போறேன். இந்த மாதிரி அவனை வார்த்தையை செட் விடாத. பண்ணி ஆற வைக்கிறதுக்கு. ஃப்ளேம் ரெக்கவரி மேஜிக் சீக்ரெட் ஹீலிங் லைட். ஏய் பசங்களா, எல்லாரும் சீக்கிரம் அங்க போங்க. அப்பதான் என் தங்கச்சி நிம்மதியா இருக்க முடியும். சீக்கிரமா போங்க சொல்றான்ல. கொஞ்ச நேரம் வாய் வச்சு கம்னு பாத்தீங்களா? அவ எவ்வளவு அன்பா அக்கறையா நடந்துக்கிற பாருங்க. ஏஞ்சலுக்கு எப்பவுமே ஐயோ. நல்லதா நடக்கும். ஐயோ. புரிய எங்க வைக்கிறதுக்குள்ள இருந்தாலும் இந்த மந்திரம் வேலை செய்யும் ஒரே மாதிரி. மரிக்கு டிரைடு நெமட்டோசிஸ் வேணுமா? நான் கொடுக்கறேன் அவளுக்கு. கண்டதையும் அவளை சாப்பிட வைக்க நினைக்காத. ஹேய், என் ஹோம் டவுனோட ஸ்பெஷல் அது. ஆஸ்தா, ஆஜ் வில்லேஜ்ல இருக்க சர்ச்ல தானே நீ வளர்ந்த? ஆமா, உங்களுக்கு எப்படி அது தெரியும்? சிஸ்டர் லில்லி ட்ரைனிங்காக எங்களோட சர்ச்சுக்கு வந்திருந்தாங்க. உன்னை பத்தி நிறைய விஷயங்களை போச்சு. அவங்க என்கிட்ட பொங்குமே சொன்னாங்க. அவனுக்கு. உண்மையாவா சிஸ்டர் லில்லி என்ன பத்தி உங்ககிட்ட சொல்லிருக்காங்களா? நான் பார்த்ததுலயே ரொம்ப அன்பான பொண்ணுன்னா அவதான். ஆமாங்க, எனக்கு தெரியுங்க. கொஞ்சம் இருங்க, என்ன பத்தி அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க. நல்லது தானே சொன்னாங்க. கொஞ்சம் அதிகமா சத்தம் போட்டு பேசுவேன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் சில விஷயங்களையும் என்கிட்ட சொன்னாங்க. இது முடிஞ்சதும் விண்டோஸ் கிளீன் பண்ணிடுறேன். என்னம்மா நீ இங்க வந்ததுல இருந்து இவ்ளோ கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையா தான் செய்ய. இல்ல இல்ல, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. இதை விட ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை பாக்குற ஒரு ஆளை எனக்கு தெரியும். ஓ, அவனால மேஜிக்க கூட யூஸ் பண்ண முடியாது. அப்படி இருந்தும் தினமும் அவ உடம்ப அப்படி ரெடி பண்ணுவா. விசட் கிங் ஆகணும்ன்றது அவ கனவு. விசட் கிங்கா? அவனால மேஜிக் லைட் ஸ்குவாடுக்குள்ளேயே மேஜிக் இல்லாம போய் சேர முடியாதே. எனக்கு அது நல்லா தெரியும். ஆனா அவகிட்ட இது சொன்னா என்னால இது ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு கத்துவான். ஒருவேளை அவனால முடியல, முயற்சி தானே பண்றா, பண்ணிட்டு போட்டோம். இப்ப வரைக்கும் எதுவும் அம்மா இல்ல, ஆனா சீக்கிரமே எல்லாம் நடக்கும். அது போக உன்னை ஹார்ட் ஒர்க் பண்ற பையன்னு சொல்லிருக்கா. என்ன நடந்தாலும் யார் என்ன சொன்னாலும் விட்டு கொடுக்காத பையன்னு சொல்லிருக்கா. அவனோட இதயம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதுன்னு சொல்லிருக்கா. அவ சொன்ன விஷயங்கள் எல்லாமே இன்னும் இப்ப கல்யாணமே எனக்கு பண்ண புரியுது. மாட்டான். அவ சொன்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி நீ ஜெயிச்சிருக்க. ஆனா நான் இதோட விட போறது இல்ல. கண்டிப்பா ஒரு நாள் நிச்சயமா விசிட் கிங் ஆவேன். கண்டிப்பா உன்னால முடியும். நான் கண்டிப்பா விட மாட்டேன். சிஸ்டர் லில்லி, அவளை கல்யாணம் பண்ணு. விட மாட்டேன். நான் நிச்சயம் தேடி ஒரு நாள் வருவேன். ப்ளீஸ் 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 எனக்காக கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. மரி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. எதுக்கு இப்படி பண்ண? என்ன திமிர இருந்தா அடிச்சிருப்ப. இது பெரிய தப்பு. போதும், தயவு செஞ்சு நிறுத்து. என்ன பயன்டா? வாய்ப்பே இல்ல.
என் தங்கச்சிக்கு சின்ன பிரச்சனையை கொடுத்தா கூட அவங்க யாரா இருந்தாலும் நான் விட மாட்டேன். அவங்க மேஜிக்க திரும்ப எப்படி எடுக்கணும்ன்றத பத்தி தான் யோசிக்கணும். மத்ததெல்லாம் தேவையில்ல. ஏய், இவன் இங்க தாண்டா பாரு. வில்லன், இவனை உண்மையை பிடிக்கணும். சொல்லு, இது என்ன பண்றது? எங்களோட ஃபியூச்சரே இந்த குழந்தைங்க தான். 3 லீஃப் ஸ்ப்ரவுட்ஸ் இவங்களுக்கு கண்டிப்பா உண்மையான விஷயத்தை கொடுக்கும். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்பட்டாங்க. அதுக்காக தான் இவர் சொன்னதை நான் கேட்டேன். எனக்கு ரொம்ப வலிக்குது. ப்ளீஸ் என்ன ஏதாவது சொல்லி காப்பாத்துங்க. தயவு செஞ்சு காப்பாத்துங்க. என்ன இவன் சின்ன குழந்தைங்கிறத நிரூபிக்கிறான். இப்படி போகுறான். இவனை போய் நம்பினேன். வேற யாராவது கூட்டம் வந்திருக்கணும். எனக்கு மட்டும் ஏதா இப்படி எல்லாம் நடக்குது தெரியல. இன்னும் எத்தனை பேர் இது வச்சுருக்கேன்? எல்லாமே அவளோட தப்புதான். இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவளை வச்சு நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கலாம். Come on, எல்லாமே கிட்டத்தட்ட முடிய போகுது. என்னது? நீ இங்கதான் இருக்கியா? இந்த ஸ்பெஷல் மேஜிக்கே ரொம்ப ஸ்லோவா இருக்கு. வேகமா தானே இருக்கணும். இது என்னோட மேஜிக் கரெக்ஷன். இப்ப என்ன காப்பாத்தீங்க. ஃபர்ஸ்ட் இதுல வந்தாலே பேசுறத முதல்ல நிறுத்தி தொலை. நீ ஒழுங்கா இருந்தா ஃபர்ஸ்ட் வச்சு ஆராய்ச்சி பண்றோம் அவளா? ஆஸ்தா. Lady of the Midnight Sun. உன்னை இவனும் அவங்க ஆள் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாத்துக்கும் இவனை காணோம். லேப்லாம் வரும்போதே டவுட் போட்டிருக்கணும். என்னது நியான்ல பிரச்சனை போயிட்டு இருக்கா? என்ன சொல்ற? முதல்ல இதை சொல்ல வேண்டியதுடா. என்ன பழக்கம் இது? ஆனா நான் அதுக்கு தானே முயற்சி பண்ண. நீங்க தானே விடவே இந்த இல்லையே. மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காத. என்னது? அப்போ அவங்களுக்கு உதவி தேவைப்படுது இல்லையா? எனக்கு எப்போ அங்க போகணும்னு ஆசை. இவனுங்க 2 பேரும் என்ன யோசிக்கிறானுங்க, என்ன பேசுறானுன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ நான் இருக்கிற நிலைமைக்கு எங்கேயும் போக முடியாது. யார் அனுப்புறது, என்ன பண்ணலாம்? அது மட்டும் இல்லாம எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. இந்த 3 பேரும் மேஜிக் நைட்ஸ்க்குள்ள எப்படி வந்தாங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. எல்லாரும் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. நம்ம சீக்கிரமா சர்ச்சுக்கு போகணும். அவங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே. அவங்கள நான் மிஸ் பண்றேன். கவலைப்படாதீங்க, அவங்க சீக்கிரமே வீட்டுக்கு வந்துருவாங்க. சரியா? பார்த்தா அப்படி தெரியாத நாஸ்தாவும் கோஷும் ரொம்ப நல்ல மேஜிக் நைட்ஸ். கூடிய சீக்கிரம் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து பேக்கப்பும் வந்துரும். அப்படியா? கொஞ்சம் வந்து எனக்கு உதவி பண்றியா? பேக்கப் கிடைக்குமா இல்லையா ஒண்ணும் புரியலையே. இது என்னன்னு தெரியுதா? இதோட உதவியால தான் நாங்க இங்க வந்தோம். ஆனா இங்க வந்து அதுக்குதான் பார்த்தா மேஜிக் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இது எல்லாமே அவங்களோட தப்புதான். ஆனா இப்ப அதெல்லாம் முக்கியமே கிடையாது. நீங்க இங்கே இருங்க குழந்தைங்களா, யாரும் அசைய கூடாது. The Eye of the Midnight Sun கேபிட்டல் அட்டாக் பண்ண டெரரிஸ்ட் குரூப் இவங்க தானே? ஆமா, அவங்களே தான் இது. அப்ப இதுக்கு பின்னாடி நீதான் இருக்கியா? என் மாதிரி இப்ப ஆபத்துல இருக்கிறதுக்கு நீதான் காரணமா? அப்ப நீ சாக வேண்டியதுதான். ஜெல் மேஜிக் ஓகே, வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். இந்த ரீயூனியனை நான் இது வரைக்கும் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா இப்ப எனக்கு இது பிடிச்சிருக்கு. உங்க எல்லாரையும் நான் கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். என் செக்ஷன் இது பார்ட்டி எந்த மாதிரியான சினிஸ்டர் மேஜிக்னு தெரியலையே. நீங்க கவனமா இருங்க. அவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன். இதுக்கு முன்னாடி சில்வர் ஈகிள் கேப்டனை இவங்க தான் புடிச்சு லாக் பண்ணாங்க. ஆரம்பிக்கலாமா? ரெடியா இருக்கீங்களா? அப்ப பார்த்து ஜாக்கிரதை. ஜாக்கிரதை. இது இன்னும் முடியல. நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எள்ளு என்ன ஆகும்? திரும்ப ஒட்டிக்குது. உன்னோட மேஜிக் என்ன ஒண்ணு பண்ணாது. ஸ்வாட் இல்லாம உன்னால எதுவும் செய்ய முடியாது. அப்ப இது ஓகேவான்னு பாரு. மிரர் மேஜிக் ரிஃப்ளெக்ட் ரிஃப்ரைட். அவ பீமையை பெண்ட் பண்றா. ஹே, உண்மையாவே இது ரொம்ப நல்ல மேஜிக் தான். ஆனா என்கிட்ட எதுவும் நடக்காது. என்கிட்ட எதுக்கு இதை யூஸ் பண்ற? இது தேவையில்லாத வேலை. இன்னும் கொஞ்சம் நீ ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா வேணா இது வேற மாதிரி நடந்திருக்கும். இது உனக்காகவே கொடுக்கிற மஸ்தா. ஒரு வழியா மாட்டிக்கிட்டியா நீ? என்னால நகர முடியல. பார்க்க சாதாரண ஒரு மனுஷன் மாதிரி தான் இருக்கு. ஆனா நீ கொஞ்சம் வித்தியாசமா இருக்க. உன்னை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். என்னடா உரிச்சியோட மோசமா பண்றான். உன்னோட பிளட் ரொம்ப ஆர்டினரியா தான் இருக்கு. கொஞ்சம் இரு. உன்னோட இந்த ஃபிங்கர் நெயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படி பண்ணாத. எலிமாய் நினைக்கிறாங்க. மேஜிக் பிரில்லியன்ட் ஃப்ளேம் கிராஸ். பாத்திமா மஸ்ட் பண்றாங்க இவங்க. சாலமனே மெல்ட் ஆக்கிட்டீங்களா? ஓ,
ஏய். ஐயோ பாட்டு ஒழுங்கா கெட்டியா இங்க இருந்து ஓடி போயிடு, அவன் கிட்ட வரக்கூடாது. நீங்க என் வழியில வந்து தப்பு பண்ணிட்டீங்க. உண்மையாவே இது அவசரமா இருக்கு. கிராணி ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையாவே நீங்க இவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பீங்கன்னு நினைக்கல. கிரிம்சனோட ஷீல்ட் லெப்பர்ட் நான் தான். அது போக once a magic night always a magic night. ஓ ஏஜென்ட் டீனா. உண்மையாவே நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க ஒரு மேஜிக் நைட்டா? அதுவும் கிரிம்சன் சேர்ந்தவங்களா? அப்போ உங்களுக்கு கேப்டன் ஃபெகோலி என்ன தெரியும்ல? லிட்டில் ஃபெகோ தானே சொல்றேன். லிட்டில் ஃபெகோவா? நான் முன்னாடி கோர்ட்ல வேலை பார்க்கும்போது அவனோட எஜுகேஷனுக்கு நான் தான் இன்சார்ஜா இருந்தேன். ஃபெகோக்கு மானா எல்லா இடத்துலயும் கிடைக்கும். அவருக்கு பேட்டலுக்கு கொஞ்சம் கூட கவலைப்படாத பவர் உன்கிட்ட இருக்கு. எப்பவுமே பொறுமையா இரு, கண்டிப்பா உனக்கு வெற்றி கிடைக்கும். ஓகே. அவன் எப்பவுமே Magic Spot அட்டகாசம் தானே பண்ற ஒரு- பையன்தான். ஆனா கடைசியில மொத்தமா அவன் மாறிட்டான். என்னால அவருக்கு இப்ப யோசிச்சு பார்க்க முடியல. இவங்க ட்ரைன். சரி, கேப்டன் ஃபெகோலி எனக்கு அடிபட்டிருக்காது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவங்க தான் காரணம் அதுக்கு. யா, எனக்கு அது தெரியும். உன்னை பிடிக்காம விட மாட்டேன். ஏய் கிழவி, எனக்கும் ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ல. உன் திமிருக்கு தாண்டா இப்படி நடக்குது. ஒழுங்கா இருக்க வேண்டியது தானே. வாயை முடிட்டு சும்மா இருக்கிறியா? ஹெல்ப் கூட இப்படி கேட்குற மாதிரி. நீங்க 3 பேரும் நான் ஒருத்தியா? நான் மத்தவங்க மாதிரிலாம் இல்ல. ஏய், இங்க பாரு. ம். என்னோட மட் மேஜிக்க வச்சு என்னால உனக்கு உதவி பண்ண முடியும். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. நான் ஃப்ரீயானா போதும். உன்னால கண்டிப்பா இது பண்ண முடியும், அப்படிதானே? ஓகே, உன்னை காப்பாத்த என்னால முடியும். ஆனா அதை நான் பண்ணிதான் ஆகணுங்கிறியா? ஆமா, என்ன நீ காப்பாத்து. என்ன நடந்தாலும் கவலை இல்ல. கம் ஆன். சரி, நீ ஆசைப்பட்டு கேக்குற, நான் பண்ணிடுறேன். எஸ். நிஜமா தானே கேக்குறேன். கொண்டுடுவாளோ. எத்தனை தடவை சொல்றது, பண்ணி தொலை. ஏய், 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன ஹீல் பண்ணு. அவங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் உனக்கு கூட ஹெல்ப் பண்றேன். என்ன ஹீல் பண்ணி முடிச்சதும் இந்த இடத்தை விட்டு நான் ஓடி போயிடுவேன். அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன். ஓகே, பண்ணிடுறேன். இப்படி பார்க்கும்போது ஏங்க என்னது இது? சொல்லியா மாத்திக்கணும். இந்த பேஸ்க்கு சைலுக்கு சம்மந்தமே இல்லை. பெருசா வச்சுக்கணும். ஏய் பேரோ, என்னாச்சு? என்ன நடக்குதுன்னு புரியலையே. என்னது இது? ஏன் இப்படி இப்படி ஆகுது? அவனோட மொத்த பவரை இப்ப வெளியேறிக்கிட்டு இருக்கு. அவனையே ஜெல்லி ஆகிட்டா போல பேர் மாதிரி. அடடா, இது ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது. இங்க பாரு, உன்னால மூவ் பண்ண முடியும். உனக்கு சூப்பர் மேஜிக் பவர் கிடைச்சிருக்கு. எல்லாத்தையும் நாசம் பண்ணது நீதானே. இத நீ தான் சரி பண்ணணும். இந்த குழந்தைங்கள வேற காப்பாற்றணும். நம்ம போகலாம் மாதிரி. அவங்கள பத்திலாம் நீ கவலைப்படக்கூடாது. இப்ப உன்னை காப்பாத்தி அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து தள்ளி போனா போதும். என்ன பண்றான் இவன்? அவன் சரியான முட்டாள். இவங்க பேக்கப் எப்பதான் வரும்? கண்டிப்பா இந்த வாட்டி நீ என்கிட்ட வரதான் போற. இங்கெல்லாம் குடிச்சிட்டு உழுந்து கிடக்குதுங்க. யார் அனுப்புறான்னு தெரியல. டக்குனு கிளம்பவும் மாட்டாங்க, பேச்சுவார்த்தை நடத்தினுக்கிறேன். போன எபிசோட்லேயே வந்து இந்த ஐ ஆஃப் த மிட் நைட் சொன்னா இவங்களா தான் இருக்கும்னு நான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா இல்லையே, அவங்க அதுக்கு சம்மந்தப்பட்டமா இல்லையே, வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காங்களேன்னு இருந்துச்சு. பட் இந்த ஆராய்ச்சி எல்லாம் பார்க்குறப்போ இந்த பொண்ணு லைட்டாக ஞாபகம் வந்துச்சு. இப்போ தான் புரியுது இதுவும் இவங்களுடைய ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்துட்டான். நான் உருவத்துக்கும் செயலுக்கும் சம்மந்தமே இல்லை. உரைச்சி மாதிரியே இருந்துச்சு ஒரு செகண்டு. உரைச்சிக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருந்தால் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி நடந்துக்கிறாவ. உண்மையாக எல்லாருமே ஒரு ஆராய்ச்சி இது மட்டுமா தான் பார்க்குறா. ஒரு மனுஷனா ஹியூமனா எதுவுமே பார்க்கல. அவளை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரு எலிப்பொறி மாதிரி வச்சு எல்லாத்தையும் என்ன இருக்குது அதில் என்ன ஆராய்ச்சி என்ன அர்த்தம் என்ன இருக்குதுன்னு பார்த்தலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாவ. ஒரு மாதிரி கொடூரமாக இருந்தா பார்க்கறதுக்கு. ஆனால் பேஸில் அப்படி தெரியவே இல்லை. அது செயலாக தான் அவளை கொடூரம் தெரியுது. இந்த பக்கம் சரி நான் இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டாலே சரி போய் ஆனால் நல்ல ஸ்குவாடு சொல்லுவாங்க பார்த்தா கரெக்டாக பிளாக் புல்கிட்டே வந்து சொல்கிறாங்க. இங்கே அதுக்கு மேலே இவங்க சொல்லி இவங்க இந்த இதில் யார் தேர்ந்தெடுத்து அனுப்பலான்னு அனுப்பி விடிஞ்சிரும். அது எல்லாம் மட்டையாகி கிடக்குதுங்க. இதுங்களை எழுப்பி அதை அனுப்புறதுக்குள்ள இல்ல சொன்னதுக்கு அப்புறமா அந்த அவசரம் புரிஞ்சு வரமாட்டாங்க. அப்பயும் உட்காந்து என்ன சொல்ற அப்படின்ட்டு உட்காந்து
பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை எண்டுல தான் வருவாங்க போல இருக்கு எல்லாம் முடிஞ்ச அப்புறம். அதான் போலீஸ் எல்லாம் முடிஞ்ச போலீஸ் கடைசியா வந்து கை தட்டு போக வேண்டியது அவ்வளவுதான் பண்ணுவாங்க போல இருக்குது. ஆனா கஷ்டம் பார்க்கலாம். இங்க 2 பேர் தான் இப்ப சமாளிக்கணும்னும் போது அவ ம். வேற என்னென்னவோ பவர் வச்சு என்னவோ பண்ணிட்டு இருக்கா. அதுக்குள்ள வந்தா நல்லா இருக்கும். அதான் 3 பேர் அதான் அவன் தங்கச்சி மேல மட்டும்தான் இதுவாகிறான். அவனாவது நின்னா கூட பரவாயில்ல. இது 3 பேருன்ட்டு. ஒருத்தர் குழந்தைய காப்பாத்துறது, மீதி 2 பேர் அப்படி பார்த்துட்டு வரும் பரவாயில்ல. அவன் தங்கச்சி மட்டுமே ஃபோக்கஸ் செய்கிறான். பாட்டி வேற லெவல். எனக்கு ஏஜென்டினா மாதிரி தோண ஆரம்பிச்சிச்சு ஒரு செகண்ட். நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் என்னது மேஜிக் ஸ்குவாடா அவருக்கே இவங்க ட்ரைனியாக இருந்திருப்பாங்க பொழுது. ஸோ இவங்க வேற லெவல் தான். செம்மையாக பண்ணாங்க. போஸ்லாம் வேற லெவலில் இருந்தது. அது மாசாட் நெருப்பு நின்னதுலாம் செம்மையாக இருந்தது. பட் பார்க்கலாம் என்ன நடக்குது. ஆனா இவன் கேரக்டரும் பிடிச்சிருக்கு. இந்த தங்கச்சியே பார்த்துட்டு ம். இருக்கானே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் தான். ஒரு வித்தியாசமா இருக்கான். நீ என்ன நடந்தாலும் சரி அவன் ஒரு ரகம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நல்லா தான் இருக்கு பார்க்கும்போது. பட் சில இடத்துல ரொம்ப கடுப்பு வருது. என்னடா பண்ற அப்படிங்கிற மாதிரி. அதாவது மற்றவங்களாம் பாசமாக பேசினாலும் எனக்கு வெறுப்பாகுது. தங்கச்சி வெறுப்பாக பேசினா அவன் கண்ணுக்கு பாசமாக தெரியுது. அவனை எந்த கேட்டகரியில் சேர்க்கறதுன்னு தெரில. சரி உன் தங்கச்சி ஆசைப்படுற விஷயம் தானே. இப்போ மற்ற குழந்தைய காப்பாத்துனா உன் தங்கச்சி ஆசைப்படுற நிறைவேற்றுற அண்ணன் தானே. நீ அப்போ இதை பண்ணணும்ல. ஆனாலும் அது வந்து கேட்காம இல்லை என் தங்கச்சி தான் முக்கியன்றான். அதாவது மேபி பேசுவான்னு நினைக்கிறேன். தங்கச்சி பாசத்துல தங்கச்சியே மறந்துடுறான் போல இருக்கு. ம். தங்கச்சி சொல்றது கூட கேட்காத அளவுக்கு ஒரு தங்கச்சி பாசம்னா அது இதாக தான் இருக்கும். அப்போது இது திரும்பி பார்த்தா லாஸ்ட்டாக மேபி சொல்லுவான்னு நினைக்கிறேன். அண்ணா எல்லாரையும் காப்பாற்று, என்னை தங்கச்சியை நினச்சா காப்பாற்று அப்படின்னு என்ன சொன்னால் சொல்லு. மேபி ரிட்டர்ன் வரலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அதுக்குள்ளே அங்கேருந்து வந்துட்டா ஏன்னா இது இவ்வளோ ரொம்ப பெரிய உருவமாகுது. அவனோட இதுவே ஜெல்லி மாதிரி சின்ன ஜெல்லிக்கே போராட வேண்டியதாகுது. இவ்வளோ பெரிய ஜெல்லினா ஃபஸ்ட்டாக என்ன தான் இது பண்ணலாம். அந்த ரொம்ப அரெஸ்ட் பண்ணிடுறாங்க பாருங்க. அப்போ வந்து சிக்கலாயிடுது. ஸோ அவனால் அந்த அளவுக்கு பண்ண முடியாது. ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். அதுக்குள்ளே ஆனால் வந்தால் தான் உண்டு. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.